குடும்பம். அவ 4 பேர் இருந்தாங்க. அதுல அவ அப்பா வந்து சன்னியாசம் வாங்கிட்டு போயிட்டாங்க. சன்னியாசம் வாங்கிட்டு போன உடனே ஒரு நாளைக்கு என்ன ஆச்சு, இந்த ஆமா அவ அப்பா வந்து காசியில போயிட்டு சன்னியாசம் வாங்கிட்டு அங்கேயே செட்டில் ஆயிட்டாரு, வீட்டுக்கு தெரியாம. அப்போ ஒரு நாளைக்கு அந்த சாது அந்த சன்னியாசி, இந்த மடத்துடைய தலைவர் வந்து தன்னுடைய சிஷ்யர்களோட அந்த ஊர் பக்கமா வரும்பொழுது ஞானேஸ்வருடைய குடும்பம் வந்து அந்த தன்னுடைய குடும்ப தலைவரை பார்த்த உடனே நேரா போய் விழுந்து புரண்டு அழுது இது மாதிரி எங்களுடைய தலைவரை வீட்டுக்கு அனுப்பணும், இல்லையே அவர் குடும்பமே இல்லைன்னு எல்லாம் சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மடாதிபதி என்ன சொல்லிட்டார், இது மாதிரிலாம் ரொம்ப தப்பு, ஒரு குடும்பத்தை இருந்துகிட்டே நீ இல்லைன்னு சொல்லியிருக்கிற, அதனால நீ முதல்ல போய் இல்லற தர்மத்தை ஏற்று நடத்தி அதுக்கப்புறமா வந்து சேரு, முதல்ல நீ குடும்பத்தோட சேருன்னு அனுப்பிச்சுடுறேன். ஆனா இந்த உள்ளூர் அந்தனர்கள், இந்த பிராமண சமூகம் என்ன பண்ணிடுது, நீ எப்போ வந்து சன்னியாசியா வெளில போயிட்டீங்களோ உடனே நாங்க வந்து ஜாதி பட்சம் பண்ணியிருக்கோம், உனக்கு எந்த உங்களுடைய வீட்டுல வந்து உங்க ஆத்திர எந்த விசேஷமானாலும் நாங்க செஞ்சு வைக்க மாட்டோம். அப்போ ஞானேஸ்வருக்கு உபநயனம் செரிமனி பண்ண வேண்டியது. அதுக்காக போய் அவங்க அப்பா வந்து போய் கேட்கறாரு. கேட்ட உடனே அவன் என்ன சொல்ற, முடியாது, நீ எப்போ வந்து இது மாதிரி போயிட்டு நம்மளுடைய தர்மத்தை மீறிட்டியோ, வெளியில போயிட்டியோ, பூணலை அறுத்துட்டு போயிட்டியோ, அப்போ உனக்கு வந்து திருப்பி நீ வர முடியாது, அதனால நாங்க உன்னை சேர்க்க முடியாது. சரி, ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்க முடியும், அந்த பரிகாரத்தை சொல்லுங்க, நாங்க எப்படியாவது அதை செய்ய உங்களை நாங்க கடை சேர்த்துக்கிறோம். இப்போ சொன்னா உனக்கு ஒரே பரிகாரம் தான், கங்கையில போய் மூழ்க சொல்லுங்க, நான் மொழியே வரணும். இல்ல நீ இந்த கங்கையில போய் குதிச்சு ஆத்மா ஹத்தி பண்ணிட்டு அடுத்த பிறவி எடுத்துக்குவாங்க. அப்ப நீ யஜ்ஞோபவீதம் பண்ணி உபநயனம் பண்ணி வந்தான்னா உன்னை திருப்பி சேர்த்துக்கணும். அதனால ஒன்ஸ் நீ வந்து இது மாதிரி ஒரு முறை இது மாதிரி பண்ணிட்டு போயிட்டானா உன்னை திருப்பி சேர்க்கறதுக்கு எங்க சாஸ்திரத்துக்கு இடமில்லைன்ட்டாங்க பிராமணர்லாம். அப்போ அவ நிஜமாவே என்ன பண்ணிடுறா, கங்கையில போய் குதிச்சிடும் அப்பா அம்மா. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஞானேஸ்வருக்கு அவ அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது. அப்போ ஒரு நாளைக்கு அவனுடைய ஒரு வீட்டுல ஒரு விசேஷத்துக்காக அந்த அந்தணர்களை எல்லாம் போய் அழைக்கிறதுக்காக போறாரு. போனோடனே அந்த அந்தணர்கள் எல்லாம் வந்து என்ன கேட்கறாங்கன்னா, ஏன்பா உங்க அப்பாவுக்கு சொன்னதுதான் உனக்கும், எப்படி நீ மட்டும் இதாயிடுவீங்க, அப்பா வந்து அந்தணரா இல்லைன்னா நீ எப்படி அந்தணரா ஆக முடியும், அதனால நாங்கெல்லாம் வர முடியாது. அப்ப என்ன சொல்லணும், வேதம் தெரியுமா அவனுக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவ என்ன சொல்றான்னா, அப்படியே ரொம்ப பத்தத்துல இருக்கும்போது திருப்பி போகும்போது ஒரு எரும மாடு அந்த வழியா வருது. அப்போ அந்த அந்தணர்கள்லாம் என்ன பண்றாங்க, இந்த ஒருத்தர் வந்து வாய் தொடுக்க இந்த எரும மாடு ஞானேஸ்வர் அப்படின்றாங்க. சரி, இவன் மனசு மாறிட்டா போனது, ஆஹா ஏதோ மனசு மாறி நம்மளதான் கூப்பிடுறான், சரி நம்ம வீட்டு விசேஷத்துக்கு நிச்சயமா வந்து நடத்தி வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஞானேஸ்வர் திரும்புறாரு பாருங்க. ஏம்பா எரும மாட்டுக்கு கூட ஞானேஸ்வரன்னு பேர் வச்சிருக்க கூடாத, உடனே திரும்ப பெரிய அப்படின்னு சொன்னான். ஓஹோ, எருமை வந்து ஞானேஸ்வரா, அப்போ நான் இதை வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எருமை கிட்ட போயிட்டு, நீ யஜுர்வேதத்துல உன்னை சொல்லு அப்படின்ற, உடனே ரிக்வேதத்துல ஒண்ணு சொல்லு அப்படின்ற, எருமை வந்து வேதம் சொல்றோம் கணீர், நம்ம குரல் கூட ஏதோ கம்மியா இருக்கணும், அது கணீர்னு சொல்றது. அந்த எருமைக்கு அது பார்த்து அந்தணர்களும் ஆச்சரியப்பட்டு போய் பயந்து நடுக்கி போயிடுறாங்க. அப்பவும் அவ வந்து முழுக்க தெரிந்தல. பிற்காலத்துல வந்து பல சந்தர்ப்பங்கள்ல அந்த மாதிரி ஒரு விசேஷத்துக்கு வந்து கிருஷ்ணரே ருக்மணி எல்லாரும் வந்து அந்த வீட்டுல வந்து சமைச்சு பரிமாறி எல்லாம் பண்றாங்க. என்ன அந்த அளவுக்கு வந்து பகவான் கிருஷ்ணருடைய அனுகிரகம் பெற்ற அந்த ஞானேஸ்வர் மட்டுமல்ல, அந்த எரும மாட்டுக்கு பட்டரிவரம் பக்கத்துல ஒரு சமாதி இருக்கு. அந்த எரும மாடு தன்னுடைய ஊருக்கு போறதுக்கு முன்னாடியே ஒரு இடத்துல விழுந்து மோட்சம் அடைஞ்சிடும். சோ பகவான் நினைச்சானா ஒரு எருமை இல்ல, சிறுமையா இருந்தாலும் சரி எருமையா இருந்தாலும் சரி எல்லாருக்கும் பெருமையே கிடைக்கும் அப்படின்றது திண்ணம். விட்டல விட்டல பாண்டுரங்கா.